அதிகாரம் 50 இறைவசனம் 20. அதில் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது யோசப்பு அவங்க சகோதரர்கள் அவரை கொடுமைப்படுத்தி அவரை கணவன் மன்னன் சொல்லிட்டு அவரை குகையில் போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு இஸ்ரவேல் தேவனை நம்பி இருந்தார். இவங்க என்ன பண்ணுறாங்க, எகிப்துக்கு எகிப்திலேயே அந்த இஸ்ரவேல் தளபதியாக அவர் மாறுறாரு. ஸோ கூட போன்ற சகோதரர்கள் அவனை சாவடிக்கு என்ன இருந்தால் கூட இஸ்ரவேல் தேவனை வச்சிருந்த நம்பிக்கையால் அந்த எகிப்திய நாட்டுக்கு ஒரு தளபதியாக ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றார். இஸ்ரவேல் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் நினைச்சாருன்னா ஆடு மேய்ப்பினை கூட ராஜாவாக மாற்றுவார். அந்த அளவுக்கு அந்த உலகத்தை படைத்து சரித்திரம் படைத்தவர் அவர் இஸ்ரவேல் தேவன். அதனால் யோசப்பை எப்படி மாற்றினாரோ அது மாதிரி நம்மளே மாற்றுவார். ஆனால் எவ்வளோ துன்பங்கள் அவமானங்கள் அந்த யோசப்புக்கு வந்தது. சிறைச்சாலைக்கு சென்றார், ஒரு பெண்ணால் அவர் அவமானப்பட்டார். எல்லா விஷயத்துலையும் கூட இஸ்ரவேல் தேவன் கூடவே இருந்தார். அது இஸ்ரவேல் தேவனுடைய நம்பிக்கையில் தான் அவர் அது வரைக்கும் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த நாட்டுக்கு அவர் தளபதி ஆகிட்டார். ஸோ அதனால் நம்மளும் இஸ்ரவேல் தேவனுடைய நம்பணும், நம்பிக்கையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும். துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் வீண் பழி போட்டாலும் அவருக்காக வாழணும். நம்மளை அந்த நாட்டுக்கு எப்படி யோசப்பை ஒரு நாட்டுக்கு ராஜாவாக மாற்றி நடத்தினாரோ அதே மாதிரி நம்மளே நடத்துவார். ஆடு மேய்ப்பனாக இருந்தாலும் ராஜாவாக மாற்றுவார். கடவுள் நம்ம அனைவரையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.